எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. ஜெனரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. இதில் மொத்தம் 28 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். அதனால் ஒவ்வொரு கேள்வியும் உன்னிப்பாக கவனிங்க. அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் கொஷின் கேட்குறீங்க, ஆனால் குறைவான நபர்களே பார்க்குறீங்க. பாருங்கள், மொத்தமாக நம்ம வீடியோஸ் போட்டால் இப்போ கிட்டத்தட்ட 87,000 பேர் இருக்கிறீங்க. ஆனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர், ஒரு 150 பேர், இல்லாட்டின்னா அதிகபட்சம் ஒரு 170 வியூஸ் தான் வருது. நான் எப்படி தான் சேனலை ரன் பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் பார்க்குறதே இல்லை. இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, மிகச்சிறிய பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல். இதில் முதலிடத்தில் பசிபிக், இரண்டாவது இடத்துல அட்லாண்டிக், மூன்றாவது பெரிய கடல் இந்திய பெருங்கடல், நான்காவது தான். அப்போ இதுதான் மிகச்சிறிய கடல் பெருங்கடல். அடுத்து, மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல். மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல். அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் இடம் அட்லாண்டிக் பெருங்கடல். அதாவது இரண்டாவது பெருங்கடலில் தான் மிகப்பெரிய பெருங்கடலில் தான் அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறுகிறது. உறைந்த கண்டம் அண்டார்டிகா. அதாவது பனிக்கட்டிகள் சூழப்பட்ட ஒரு கண்டம் தான். அதாவது பனிக்கட்டிகள், பனிப்பாறைகள், இதுதான் அண்டார்டிகா. அடுத்து, சர்வதேச மலைகள் தினம். சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11. எவரெஸ்ட் சிகரம் எங்கு அமைந்துள்ளது? நேபாளம். இதுதான் உலகத்திலேயே நம்பர் 1 சிகரம், அதாவது மிகப்பெரிய சிகரம், 8848 மீட்டர். இந்தியாவில் மிகப்பெரிய சிகரம் கேட்டு, அதாவது கஞ்சன்ஜங்கா. உலகிலேயே உயரமான பீடபூமி திபெத் பீடபூமி. இந்தியாவில் உயரமான பீடபூமி தக்கான பீடபூமி. பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைப்பது பேரிங் நீர்ச்சந்தி. பேரிங் நீர்ச்சந்தி தான் பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கிறது. அடுத்து, இந்தியாவில் டேஸ் மாநிலங்களும் டேஸ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. இந்தியா ஒரு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. துணைக்கண்டம். மிக அதிக மழைப்பொழிவுள்ள மவுசின்ராம் டேஸ் மாநிலத்தில் உள்ளது.
மேகாலயா, மேகாலயா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை 22. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு, ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர், வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. வி.ஏ. ஸ்மித் இந்தியாவை டேஸ் என்று அழைத்தார். இனங்களின் அருங்காட்சியகம், பல இனங்களின் அருங்காட்சியகம் தான் இந்தியா என்று வி.ஏ. ஸ்மித் அழைத்தார். மிகவும் குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சால்மர் டேஸ் மாநிலத்தில் உள்ளது, ராஜஸ்தான். அதாவது மவுசின்ராம் அதிக மழைப்பொழிவு, அதிக மழைப்பொழிவு. இது எங்க இருக்குது? மேகாலயா. அதே மாதிரி ஜெய்சால்மர், ஜெய்சால்மர் குறைந்த மழைப்பொழிவு, இது ராஜஸ்தான், ராஜஸ்தான். அடுத்து 17வது கேள்வி பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுவரைக்கும் 6 மொழிகளை செம்மொழிகளாக்கப்பட்டுள்ளது. அதில் முதல் மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி தான் தமிழ். அந்த தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட வருடம் 2004, 2004. அடுத்து சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு, ஜவஹர்லால் நேரு. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1997, 1997. பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. 2012ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்ற மாவட்டம், 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்ற மாவட்டம் கன்னியாகுமரி. அடுத்து சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் தர்மபுரி. இது எப்படி சொல்லுவாங்க? அதாவது தகடூர், தகடூர்னு சொல்லுவாங்க. தகடூர் தான் தர்மபுரி, இந்த ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இனவெறி கொள்கை பின்பற்றப்பட்ட நாடு, இனவெறி கொள்கை பின்பற்றப்பட்ட நாடு தென்னாப்பிரிக்கா. இனவெறி கொள்கை முடிவுக்கு வந்த ஆண்டு 1990. நமது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர், நமது அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையை வெல்லும் உபநிடதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதாவது
முண்டக உபநிடதம். இது ஞாபகம் வச்சுக்க முழுசா. அடுத்து வேத காலத்தில் என்ன விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது? 6இல் 1 பங்கு. 6இல் 1 பங்கு. பாருங்க, இது மிக மிக முக்கியம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் புகழ்பெற்ற செவ்வியல் நடனங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. தமிழ்நாடு பரதநாட்டியம், கேரளா கதகளி, கர்நாடகா யக்ஷகானம், வட இந்தியா கதக், அஸ்ஸாம் சத்ரியா, மணிப்பூரில் மணிப்பூரி நடனம், ஒடிசாவில் ஒடிசி நடனம், ஆந்திர பிரதேசத்தில் குச்சிப்புடி நடனம். அடுத்து நம் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் கொண்டாடப்படும் விழாக்கள். பாருங்க, மாநிலங்கள் விழாக்கள். தமிழ்நாட்டில் பொங்கல். அடுத்து ஆந்திர பிரதேசம் துர்கா பூஜை. இது வந்து மேற்கு வங்காளத்தில் இதே தான். அடுத்து கேரளா ஓணம் பண்டிகை, அஸ்ஸாம் பீஹு, ஒடிசா மேக பூர்ணிமா பண்டிகை, ஹிமாச்சல பிரதேசம் மகா சிவராத்திரி, கோவா கோகுலாஷ்டமி, கர்நாடகாவில் உகாதி அதான் உகடி. அடுத்து மகாராஷ்டிராவில் விநாயகர் சதுர்த்தி, பீகாரில் சாத் பூஜை, பஞ்சாபில் லோரி, சிக்கிமில் லட்சுமி பூஜை. அநேகமாக ஆந்திர பிரதேசத்துலேயும் விழாக்கள் பொங்கல் தான். அதனால் வந்து மேற்கு வங்காளத்தில் தான் துர்கா பூஜை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது ஜென்ரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி பார்க்கலாம். இந்த காணொளிக்கு 100 வியூஸ் வருதா இல்லை 200 வியூஸ் வருதான்னு பார்ப்போம். நம்மளும் ரன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் கேட்குறீங்க, நம்ம வந்து வீடியோஸ் போட்டால் பார்க்குறதே இல்லை. பட் இருந்த போதிலும் பரவாயில்ல, அந்த கேட்குற ஒருத்தர் 2 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நம்ம சேனல்லேருந்து வீடியோ வரும். நன்றி, வணக்கம்.